வணக்கம். நேற்றைய தினம் ஜனநாயகன் நடிகர் விஜய் அவர்கள் முதல்வராக மாறி பின் வெளியான திரைப்படம் வெளியானது. ஜனநாயகன் திரைப்படம் ஒரு சில இடங்கள்ல நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும் நிலையில, கர்நாடகா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வெளியாயிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் விஜய் அவர்களுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும் கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும். அதாவது கோலிவுட் திரைப்படங்கள ஒப்பிடும்போது. கோலிவுட் திரைப்படங்கள் கர்நாடகாவில் வெளியிடும்போது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் விஜய் அவர்களுடைய படங்களுக்கு தான் கிடைக்குங்க. இதில் டாப் 3 அப்படின்னு சொல்ல முடியாது. 5ல் 3 இடங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் இருக்காரு. 2 இடங்கள் விஜய் அவருடைய படங்கள் இருக்குங்க. டாப் 1ல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த ரெக்கார்டை பீட் பண்ணணும்னா அது ரஜினி படங்களால் தான் மட்டும் முடியும் அப்படின்றத சொல்லியாகணும். கூலி திரைப்படம் 14.20 கோடி கலெக்ஷன் பண்ணி டாப் 1ல் இருக்குது. செகண்ட் பிளேஸில் விஜய் அவர்கள் நடித்த லியோ திரைப்படம் 13.65 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்குங்க. தேர்ட் பிளேஸில் மீண்டும் தலைவர் தான். ஜெயிலர் திரைப்படம் 11.85 கோடி கலெக்ஷன் பண்ணி தேர்டு பிளேஸில் இருக்குது. ஃபோர்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆன ஜனநாயகன் திரைப்படம் ஒரு ஃபோர்த் ஓப்பனிங் பிளேஸில் இருக்குது. அதாவது 4வது இடத்துல இருக்குது. 5வது இடத்துல கபாலி கிட்டத்தட்ட 10 வருஷமாகிடுச்சு. 10.75 க்ரோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கபாலி திரைப்படம் பண்ணியிருக்கு கர்நாடகா ஓப்பனிங்கில். ஸோ தலைவர் மற்றும் தளபதி 2 பேர் இருந்தால் கர்நாடகாவில் இந்த ஓப்பனிங்கில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ நான் நினைக்கிறேன். ஸோ தலைவர் மற்றும் தளபதி 2 பேருமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சவங்க இல்லை அப்படியே அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் ஆல் டைம் ஓப்பனிங்கில் நம்பர் 1 இருக்குது தலைவருடைய படங்கள் தான் கூலி. ஓகேங்களா? இதை பீட் பண்ணுறதுக்கு இன்னொரு விஜய் அவருடைய படம் வராது. ஸோ தலைவருடைய ஜெயிலர் 2 பீட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ஜனநாயகன் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.